श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் 119வது ஸ்லோகம் நேற்றைய தினம் அனுபவித்தோம். பெருமாளுடைய பீதாம்பரம் இடுப்பின் காந்தியோடு இடுப்பில் ஒளியோடு விளங்குகிறது. அதற்கு மேலுள்ள உத்திரியம் ரத்னமயமான மேகல ஆபரணத்தை உடையதாக உள்ளது. இது எது போல இருக்குன்னா திருமேனி காளமேகத்தை போன்றுள்ளது. அதை சுற்றி விளங்கும் பீதாம்பரம் மேகலாபரணம் இதெல்லாம் கார் முகிலை உட்கொண்டிருக்கக்கூடிய மேருமலையின் மாணிக்க தாழ்வரை போல் இருக்கிறதுன்னு அந்த மலையோட அடிப்பகுதியை தெரிவித்தார். ரொம்ப அழகாக ஆச்சரியமான அனுபவம். இன்றைக்கி 120வது ஸ்லோகம். எம்பெருமான் சாற்றிக் கொண்டிருக்கும் திருப்பீதாம்பரத்தில் இந்த 120வது ஸ்லோகத்திலும் ஈடுபடுகிறார். அரை சிவந்த ஆடை, இதுவும் பீதாம்பர வர்ணனை. 120வது ஸ்லோகம். பர்மஸ்தலாம்ஷு பரிவேஷ இவாம்புராஷேஹே சந்தியாம் புவாக நிகுரும்பமிவாம்பரஸ்ய शम्पा कदम्बकमिवां पुमुचो मनोनः पीताम्बरं पिबति रङ्गधुरन्धरस्य पर्मस्थलांशु परिवेश इवाम्बुराशेः सन्ध्यां भुवागनिकुरुम्बम् इवाम्बरस्य शम्बा कदम्बकम् इवां पुमुचो मनोनः பீதாம்பரம் பிபதி ரங்கதுரந்தரஸ்ய. பெரிய பெருமாளின் திருப்பீதாம்பரத்தை மீண்டும் அனுபவிக்கிறார் ஸ்ரீ பராசரபட்டர். சமுத்திரத்தில் சந்தியா கால நேரம், சூரியன் அஸ்தமிக்க போகிறது. அந்த சமயத்தில் விழுகின்ற அந்த தங்கமயமான பூமியினுடைய ஒளி போன்று உள்ளதாம். சந்தியா கால நேரத்தில் விழுகின்ற தங்கமயமான பூமியின் ஒளி போன்றுள்ளது. அந்த சந்தியா காலத்தில் சூரியனுடைய ரேக்கைகள் பூமியில் விழுந்து அப்போ அந்த கோல்டன் ரேஸ் தங்கமயமான ஒளி பூமியில் இருக்கும் போல ஆகாயத்தில் மாலை நேரங்களில் தோன்றுகின்ற மேக கூட்டங்கள் போன்றுள்ளது. மேகத்தில் தோன்றுகிற மின்னல் கூட்டங்கள் போன்றுள்ளது. இப்படி பெரிய பெருமாளுடைய திருப்பீதாம்பரத்தை ரொம்ப ஆச்சரியமாக 3 வகையாக வர்ணித்து அது நமது உள்ளத்தை அள்ளுகிறது என்கிறார் சுவாமி. பெருமானுடைய பீதாம்பரம் போன ஸ்லோகத்தில் இடுப்பில் காந்தியோடு விளங்கித்து, அதுக்கு மேலே உத்திரியம் ரத்னமயமான மேகலாபரணத்தை கொண்டது. இதெல்லாம் தெரிவித்து இந்த ஸ்லோகத்தில் பெருமானுடைய அறையில் உள்ள பீதாம்பரம் 3 வகைப்பட்டதாய் உள்ளது. 7 வகைப்பட்ட கடலுக்குள் 7வதான கடலுக்குள்ளே ஸ்வர்ணமயமான பூமி உள்ளதாம். அந்த தங்கமயமான பூமியால் சூழப்பட்ட சமுத்திரம் போல் உள்ளது ஒரு வகை. ஆகாயத்திலே மாலை காலத்தில் மேகத்திரள் காளமேகம் கார் மேகம் உள்ளது 2வது வகை. மேகத்திலே விளங்கும் மின்னல் திரள் போல் இருப்பது 3வது வகை. இப்படி பீதாம்பரம் நமது நெஞ்சை அள்ளுகிறது, நெஞ்சை கவர்கிறது. சமுத்திரம், ஆகாசம், கார்மேகம் இவை 3ம் பெரிய பெருமான். ஸ்வர்ணஸ்தல காந்தி, அந்திமேகம், மின்னல் திரள் இவை 3ம் பீதாம்பரம். ரொம்ப அழகாக அனுபவம் ஸ்ரீ பராசரபட்டருக்கு. அந்த அனுபவத்தின் எல்லை காண முடியல அவரால். ஐயோ இவன் அழகென்ன அழியா அழகுடையான்னு கம்பன் அனுபவிப்பது போல இங்கு திருப்பீதாம்பரத்தை அனுபவிக்கிறார் சுவாமி. பர்மஸ்தலாம்ஷு பரிவேஷ இவாம்புராஷேஹே சந்தியாம் புவாக நிகுரும்பமிவாம்பரஸ்ய शम्पा कदम्बकम् इवाम्बुमुचो मनोनः पीताम्बरं पिबति रङ्गधुरन्धरस्य
எங்கள் எல்லோருடைய மன அரங்கத்தையும் மனசில் இருக்கிற இடத்தையும் ஆள்பவர் எம்பெருமான். ரங்க துரந்தரஸ்ய, எங்கள் எல்லோருடைய மன அரங்கத்தை ஆள்பவர் எம்பெருமான். அந்த எம்பெருமானின் பீதாம்பரம் அரை சிவந்த ஆடையானது அம்புராசேகே நீர்களுக்கு இருப்பிடமான கடலுக்கு பர்மஸ்தல பொன்மயமான பிரதேசம், அந்த கடலுக்கு பொன்மயமான பிரதேசத்தின் அம்சு கிரணங்களின் பரிவேஷ இவ ஊர்கோன் என்னப்பட்ட பரிதியை போன்றது. அந்த ஸ்வர்ணமயமான பூமியில் அந்த தங்கமயமான பூமியால் சூழப்பட்ட சமுத்திரம் போல் உள்ளது ஒரு வகை. ஊர்கோன் அந்த பொன்மயமான பிரதேசத்தின் கிரணங்களில் ஊர்கோன் என்னப்பட்ட பரிதியை போன்றதான். அம்பரஸ்ய அடுத்த வகை அம்பரஸ்ய சந்தியாம்புவாக, ஆகாசத்தில் சந்தியா காலத்து மேகங்களின் நிகுரும்பமிவ திரள் போன்று உள்ளது. ரெண்டாவது வகை அம்பு முச்சக, நீரை வெளியிடும் கார் முகில், கார் மேகம், அந்த முகிலின் சம்பா கதம்பகமிவ மின்னல் திரளை போன்றது. இந்த மூன்று வகையால் நகா நமது மனகா நெஞ்சை பிபதி கவர்கிறது, அப்படியே குடிக்கிறது, கொள்ளை கொள்கிறது. இதிலும் பீதாம்பரம் வர்ணனை, மூன்று வகையான வர்ணனை, மூன்று வகையான உல்லேகம். கடலின் அடிப்பகுதியில் உள்ள தங்கமயமானதொரு இடத்தில் ஒளியானது சுற்றுவட்டம் பரிவேஷம் போட்டது போல இருக்குன்னு முதல்ல அருள்கிறார். கடல் அடிப்பகுதியில் தங்கமயமாக இருக்குமா, அந்த தங்கமயமான ஒரு இடத்தில் ஒளியானது சுற்றுவட்டம் பரிவேஷம் போட்டது போல் இந்த அரைச்சி வந்த ஆடை இருக்கு. அவனே ஒரு கார்மேக கடல், அந்த கடலில் ஸ்வர்ணமயமான அந்த கடலுக்கு அடியில் இருப்பது போல இங்கு அரைச்சி வந்த ஆடை பீதாம்பரம் இருக்கே. ரெண்டாவது, கடலுக்கு அப்பாலும் அடியிலும் தங்கமயமான பிரதேசம் உண்டு என்பதாக பூகோளத்தை பற்றி விளக்கிய நூல்கள் தெரிவிக்கிறது. அல்லது கடலுக்கு ரத்னாகரம் என்று பெயர். இதனால் பலவிதமான முத்து, பவழம், நீலமணி முதலான ரத்னங்கள் கடலில் இருக்கு. இவைகள்லாம் இருப்பதை போன்று ஸ்வர்ணமும் இருக்கலாமே, அப்படி ஸ்வர்ணத்தின் காந்தி கலந்து வீசுவதை போல் உள்ளது என்பது இங்கு பொருள். இப்படி சமுத்திரம், ஆகாசத்திலே சந்தியா காலத்து மேகங்கள், ஆகாயம், காலமேகம், நீரை வெளியிடும் முகிலின் மின்னல் திரள் போன்றது. காலமேகம், இதாவது சமுத்திரம், ஆகாயம், காலமேகம் என்ற மூன்றும் பெரிய பெருமாள் மாதிரியாம். பெரிய பெருமாள் மாதிரி சமுத்திரம், ஆகாயம் பெருசாக இருக்கா மாதிரி பெரிய பெருமாள், காலமேகம் நீருண்ட மேகம், இருண்டு இருக்கிற அந்த மேகம் போல பெரிய பெருமாள். அந்த மூன்றுத்துக்கும் சமுத்திரத்துக்கு எப்படி தங்கமயமான இடத்தின் ஒளி இருக்கோ அது மாதிரி இந்த பீதாம்பரம் பெரிய பெருமாளின் அறையில் இருக்கிறது, இடுப்பில். ஆகாயத்தில் சாயங்கால வேளையில் முகில் எப்படி இருக்கோ அது மாதிரி இங்கே பெரிய பெருமாளின் அறையில் அந்த ஆகாயத்தில் சந்தியா காலத்து மேகங்களின் திரள் போன்று இருக்கு. மூன்றாவது காலமேகம், அந்த காலை கருண்ட இருண்ட மேகத்துக்கு நடுவில் மின்னல் கூட்டம் இருப்பது போல இந்த இருண்ட பெரிய பெருமாளுடைய மூலவர் விக்கிரகத்தில் நடுவில் பீதாம்பரம், மஞ்சள் பீதாம்பரம் மின்னல் போன்றிருக்கிறதுன்னு மூன்று வகையாலும் எம்பெருமான் சாற்றி கொண்டிருக்கும் பீதாம்பரத்தின் ஸ்தானத்தை ஸ்ரீ பட்டருக்கு இங்கு திருவுள்ளம். சமுத்திரம், ஆகாயம், காலமேகம் என்ற மூன்றும் பெரிய பெருமாளுடைய ஸ்தானத்திலும், தங்கமயமான இடத்தின் ஒளி, சாயங்கால வேளையில் உள்ள முகில், மின்னலின் கூட்டம், இம்மூன்றும் பீதாம்பர ஸ்தானத்திலும் ஸ்ரீ பராசர பட்டருக்கு திருவுள்ளம். இத்தகைய பீதாம்பரம் நமது நெஞ்சை கொள்ளை கொள்கிறது என்கிறார். பரிவேஷகா இவ ஊர்கோன் எண்ணப்பட்ட பரிதியை போன்று அந்த பொன்மயமான கிரணங்களின் ஒரு தங்கமயமான பகுதி. அதுக்கு பதிலாக பரிவேஷம் மிவ அப்படின்னு பாடம் இருக்குது, இன்னொரு பாடம். அப்படி வந்ததுன்னா அதில் என்ன சொல்லலாம், கடலின் தங்க பரிவேஷம் போன்றதும், வானத்தின் சக்கர் மேகக்கூட்டம் போன்றிருப்பதும்,
கருமுகிலின் மின்னல் திரள் போன்றிருப்பதுமான பீதாம்பரத்தை நமது நெஞ்சம் எப்போதும் அனுபவித்து வருகிறது என்று பொருளாகும். இப்படி ரொம்ப அழகாக சுவாமி இங்கே தெரிவிக்கிறார். ஸோ இந்த திருவரங்க நகரனுடைய இந்த திரு உந்தி நிமிடந்தோறும் நமது உள்ளத்தை மிக மகிழச் செய்கிறது. அந்த அரை சிவந்த ஆடை நமது உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது என்று பட்டர் அனுபவிக்கிறார். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.